நேந்திரம்பழம் வச்சு இவ்வளோ ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி வாங்க பார்க்கலாம். நல்ல பழுத்த நேந்திரம்பழம் ஒன்று எடுத்து அதை குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்து அரைச்ச பழம் அதில் போட்டு ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி எல்லாம் கூட ஒன்றா சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவு பிசையுது போல் நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கேஸில் ஒரு பேன் வச்சு 1/4 கப் சர்க்கரை, 1/2 கப்பு தேங்காய், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து அது கட்டியாகிற வரை கிண்டி கொடுக்கணும். கட்டியானதும் அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம ரெடியாக்கி வச்சுக்கிற மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக உண்டாக்கி அதில் நம்ம ரெடியாக்கி இருக்கிற பூரணம் எல்லாம் உள்ளே வச்சு பால் போல் நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரவுண்டு மாத்திரம் இல்லை, நமக்கு இஷ்டப்பட்ட ஏது சைஸ்லனாலும் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த 1 கப்பு மாவும் 1 பழமும் வச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 10 உருண்டைகள் கிடைக்கும். நம்ம ரெடியாக்கி அந்த உருண்டைகள் எல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த பிளேட்டை அதில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் இது அழகாக வெந்துக்கிட்டோம். நம்மளோட பனானா கொழுக்கட்டை ரெடி.